வணக்கம் சாப்பாடு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சைமொளகா தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இந்த வர குக் வித் கோமாளியில் ஸ்ருதிகா செஞ்ச ஜாப்பனீஸ் பேன்கேக் வித் மேங்கோ சார்பெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஜாப்பனீஸ் பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டையோட மஞ்சள் கருமட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். கூடயே ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு இப்போ இதில் 50 கிராம் போல் மைதா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மைதா சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்த 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த வெள்ளைக்கருவை நம்ம ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டை இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ண பிறகு இது கூட ஒரு 40 கிராம் போல் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரையை சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை மொத்தமாக சேர்க்காம 2லேருந்து 3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை மொத்தமாக சேர்க்கும் போதுல முட்டை தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். அதனால் சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து ஏற்கனவே நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரில் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த எக் பேட்டரை கொஞ்சம் மட்டும் சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதை இந்த எக் பேட்டரில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் செய்யும் போதுல பேன்கேக் நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இப்போ இந்த பேட்டரையும் சேர்த்துட்டு இதையும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பேன்கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேன்கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். இதை நான் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேன்கேக்கை ரொம்ப அகலமாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் இது போல் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஜாப்பனீஸ் பேன்கேக் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். பேன்கேக் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பேன்கேக் ஒரு சைடு ரெடியான பிறகு இது திருப்பி போட்டுட்டு திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடிட்டு இன்னொரு சைடு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஜாப்பனீஸ் பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்துடலாம். அடுத்து மேங்கோ சார்பே ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கேன். மாம்பழமும் நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மேங்கோ சார்பேவும் ரெடி ஆயிடுச்சு. பேன்கேக்கும் ரெடியாக இருக்குது. இந்த ஜாப்பனீஸ் பேன்கேக் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருந்துச்சு. டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த வர குக் வித் கோமாளியில் ஸ்ருதிகா செஞ்ச ஜாப்பனீஸ் பேன்கேக் வித் மேங்கோ சார்பே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் பழைய சோறு பச்சைமொளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.